உலக மேடையிலேயே இப்பொழுது தமிழ் திராவிடத்திற்கு தாய், அதாவது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் முதலிய மொழிகளுக்கு தாய். இந்த சமஸ்கிருதம் இதற்கு மூலம் என்பதை நாம் நாட்ட முடியும். நான் நெடுகைப்பது பேச்சை சொல்லிக்கொண்டு எழுதிக்கொண்டுதான் வருகிறேன். இப்பொழுது இதெல்லாம் இந்த எதிர்காலத்தில் தமிழ் முன்னேறுவதற்கு தமிழ் விடுதலை அடைய வேண்டும். சமஸ்கிருதத்தில் இருந்து சமஸ்கிருதத்தில் 2 பங்கு தமிழ், 2 பங்கு. ஒரு பகுதி மேனாட்டு ஆரிய மொழி, ஒரு பகுதி வடநாட்டு திராவிட பிராகிருதம் என்கிற மொழி, ஒரு பங்கு புதிதாக ஆக்கிக் கொண்டது. 2 பங்கு தமிழ். மேனாட்டார் வந்த ஒரு பாடம் ஆங்கில கல்வி வாயிலாக உண்மையெல்லாம் வெளிப்படுத்தின ஒரு பாடு சில ஓரளவு ஒத்துக்கொள்கிறார்கள். சில சொற்கள் தமிழ் சொற்கள் தான் வடமொழியிலே என்று. ஆனால் சில மட்டுமல்ல, அடிப்படை சொற்களே சமஸ்கிருதத்தில் தமிழ் தான். அதில் 2 பங்குன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் இந்த மொழி ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டது. நமக்கு இப்போது வரலாறு நமக்கு துணை, வரலாற்று முறை, இந்த மொழி அடிப்படையில் நாம் வரலாற்று துணை கொண்டோம் என்றால் நாம் உரிமை பெற முடியும். இதற்கும் இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாம் நம்மோடு ஒத்து வரவில்லை. இந்த சென்னையை எடுத்துக்கொண்டால் மேசுந்தர் என்கிற ஒரு மாநில கல்லூரியில தலைமை பேராசிரியர் அவர் ஒருத்தர். அப்புறம் பச்சைப்பன் கல்லூரியில கோர் நிலவழகர் ராமச்சந்திரன் என்று ஒருத்தர் தான். அண்ணாமலை நகரில் வாசுவ மாணிக் என்பவர் இருக்கிறார். மற்ற பேராசிரியர் பெரும்பாலும் அந்த வையாபதிகளாக இருந்து தமிழை காட்டிக் கொடுக்கிற நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்போது அண்மையில் இறந்து போனார் மு வரதராஜர். முந்தைய அந்த தமிழ் களஞ்சியத்திலாம் தமிழை பற்றி நன்றாகத்தான் எழுதியிருக்கிறார். இப்போது கடைசியில அவர்கள் வையாபதிகளோடு சேர்ந்து கொண்டு தமிழை காட்டி கொடுத்து விட்டார். சாகித்ய அகாடமின்னு ஒன்று இருக்கிறது, இலக்கிய கழகம் டெல்லியில. அந்த ஆரிய சார்பானவர்கள் இந்தி மேம்பாட்டை கொண்டவர். அவர்கள் இவரை கொண்டு ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு எழுத சொன்னார். இவர் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அது நல்ல தொகை தான். அதை வாங்கி கொண்டு ஏதோ எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழனுடைய ஒரு தொன்மை, பழமை, முன்மை, தலைமை, அந்த தமிழினுடைய தாய்மை தலைமை எல்லாம் ஒன்றும் இல்லாதபடி மிக மிக பிற்பட்டதாகவும் சமஸ்கிருத வழிபட்டதாகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் குமரி நாட்டிலே தோன்றினது என்பதற்கு அந்த முக்கழக வரலாறு ஒரு துணை. இது அந்த ஆரியர்கள் இதை எதிர்ப்பதற்கு என்ன, அந்த குமரி நாட்டிலே மக்கள் இருந்ததில்லை, இந்த முக்கழகம் இருந்ததில்லை என்று சொல்வார்கள். வையாபுரி என்று ஒருவர் முந்தி இருந்தார். அவர் ஆரிய சார்பானவர். அவர் முதல் கழகத்தை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இந்த கடைக்கழகத்தையாவது ஒப்புக்கொண்டார் இருந்தது என்று. ஆனால் இப்ப இந்த கடைக்கழகம் இல்லை என்று எழுதிவிட்டு போயிட்டார். அதெல்லாம் மறுத்து தமிழ் இலக்கிய வரலாறு இப்போது அச்சாகிக் கொண்டு இருக்கிற அச்சாகிறது காட்டுப்பாடியில் வருகிற அந்த அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அந்த மாநாடு நடக்குமே, உலக முதன்மொழி தீர்மானிப்பு மாநாடு. அதில் அதற்குள்ள இது வந்துவிடும், இந்த தமிழ் இலக்கிய வரலாறு என்பது அது உண்மையாக இருக்கிறது. இந்த பெருஞ்சித்தனாருக்கு நன்றாக தெரியும். பெருஞ்சித்திரன் கண்டுதான் இந்த தென்மொழி திட்டத்தை ஏற்படுத்தினார். அதாவது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமொழி திட்டம். அது சில காரணங்களை பற்றி அந்த முதல் தொடக்கத்தில் இருந்த ஒரு வலிமை கொள்ளவில்லை. வர வர சற்று தளர்ந்து விட்டது. ஏனென்றால் அதில் பெரும்பாலார் எளியவர்கள். சிலருக்கு தொடர்ந்து அந்த உறுப்பான்மை கொள்ளாதபடி சில நிலைமைகள் நேர்ந்து விடுகின்றன. இப்படி கொஞ்சம் தளர்ந்த நிலையில நாம் குன்றக்குடி அடிகள் இவரோட அரசோடு இந்த போராடி இந்த செந்தமிழ் சொற்பிறப்பில் அகலத்தை மேற்கொள்ளும்படி செய்துவிட்டார். இப்போது இந்த அகரமொழி திட்டம் அரசு ஏற்பட்டது அடிகளுடைய தனி பெரும் முயற்சி. அதற்காக நாம் எவ்வளவோ பாராட்ட வேண்டும் நான் அடிகளை. இப்போது நான் அதற்கு இயக்குநராக அமர்த்தப்பட்டிருக்கிறேன். இயக்குநர் அகரமொழி தோக்கிறது என்பது அந்த வேலையை நான் தான் தலைவராக இருந்து நடத்த வேண்டும். எனக்கு துணைவராக ஒருவர் அமர்த்த சொன்னேன்.
ஒரு என்ன தகுதி உள்ளவர் என்று சொன்னால், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் நாளும் எழுத படிக்க தெரிந்தவராகவும் ஆங்கில பட்டம் தாங்கி ஆசிரியராகவும் இருக்க வேண்டும். ஒரு பேராசிரியர் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்தேன். பிறகு ஒரு படி எடுப்பார் ஒரு வேண்டும் என்று எழுதினேன். பிறகு ஒரு ஏவலர் ஒருத்தர் அவர்கள் ஓரளவு ஒத்துக்கொண்டார்கள். இப்போது இவர்கள் இல்லாமலும் வேலை நடக்கும் செய்யலாம். ஆனால் என்ன செய்திருக்கார்கள், 4 ஆண்டு என்று குறித்திருக்கிறார்கள். 4 ஆண்டு என்றால் 4 ஆண்டுக்குள்ள முடியாது. இது மிக விரிவான வேலை. எந்த அகராமதிலையும் 4 ஆண்டுக்குள்ள நட முடிந்தது இல்லை. இப்ப சென்னை பல்கலைக்கழக அகராமதி லெக்சிகன் என்று சொல்லப்படுகிற சென்னை பல்கலைக்கழக அகராமதி பிராமணர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்களே, அது முதல்ல 5 ஆண்டு திட்டத்தில் தொடங்கினது. ஓர் இலக்கம் ரூபாய் தான் அதற்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் பின்னால் 26 ஆண்டு ஆனது. 26 ஆண்டு 4.5 இலக்கம் சென்றது. அப்புறம் ஆங்கில அகராமதி எடுத்து பார்த்தால் இப்போது முந்தைய அந்த ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஜான்சன் என்று ஒருத்தர் இருந்தார் போன நூற்றாண்டு. அவர் 8 ஆண்டுல ஒரு அகராமதி தொகுத்தார், சில துணைவரை கொண்டு. இன்னொருவர் வெப்ஸ்டர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார், அவருக்கு 22 ஆண்டு சொன்னது. இந்த வெப்ஸ்டர் கூட அதற்கு முந்தைய வேலை தொடங்கித்தான் இருந்திருந்தார். அதனால இது 8க்கு மேற்பட்ட காலம் இந்த காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரி இதுல இப்போது சமஸ்கிருத அகராமதி பூனாவில் துவக்கப்படுகிறது. அதற்கு தான் 2 கோடிக்கு மேலே சேர்ந்திருக்கிறது. இந்த பூனா இது மராட்டிய அரசே 1 கோடி ஒதுக்கி விட்டது. பூனா பல்கலைக்கழகம் ஒரு பெருந்தொகை. பிறகு இந்த பல்கலைக்கழக நல்கை கழகம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அது ஒரு பெரிய தொகை. பிறகு டெல்லி நடுவண் அரசு, அதுக்கப்புறம் யுனெஸ்கோ, அந்த ஒன்றிய நாட்டினங்கள் யுஎன்ஐ சேர்ந்த யுனெஸ்கோ என்கிற பிரிவு, இப்படி 2 கோடிக்கு மேலே சேர்த்து விட்டோம். அந்த சமஸ்கிருதம் இப்போ தொடங்கி 26 ஆண்டு ஆகிறது, 28 ஆண்டு ஆகிறது. இப்படி இருக்கிறது. அதனால 4 ஆண்டுக்குள்ளே முடிகிறதா இருந்தால் அது மிக ஒரு ஆப்பிரிக்க மொழி போல இருக்க வேண்டும். சிறு மொழியாக, சொல்வளம் இல்லாத ஒரு சிறு மொழியாக இருக்க வேண்டும். அதோடு நான் இப்போது துவக்கிற மொழி இதுவரையில எந்த மொழியிலும் வந்ததே இல்லை. எப்படி என்றால், மிக விரிவாக இதுவரை அச்சிற்கு வராத உலக வழக்கு சொற்களை எல்லாம் துவக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன். எல்லா சொற்களும் இந்த இதுல அகராமதியில புகவில்லை. அதற்கு என்ன வேண்டும், ஒவ்வொரு தொழிலாளியும் போய் கேட்க வேண்டும். ஒவ்வொரு தொழிலுக்கும் சில கருவிகள் உண்டு, சிறந்த கருவிகள். எல்லா கருவி பெயர்களும் இந்த அகராமதியில் குறிக்கப்படவில்லை. அது நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே பல்வேறு உயிரினங்கள், பொருள்கள், அணிகலன்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்போது அணிகலன்களை எடுத்துக்கொள்வோம். சிலப்பதிகாரத்தில் இந்த கடலாடு கதையில வருகிறது, மாதவி அணிந்த அணிகலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. சில அந்த அணிகள் இக்காலத்தில் இல்லை என்று சொல்லலாம். எல்லா அணிகளும் அதில் சொல்லப்படவும் இல்லை. இது எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு நகைக்கடைக்காரர் இடத்துல போய் கேட்க வேண்டும். பெரிய தலைமையான ஒரு தலைமையான ஒரு நகைக்கடைக்காரர் இடத்துல போய் கேட்க வேண்டும். பிறகு ஒரு பொற்கொல்லன், மிக தேர்ச்சி பெற்ற ஒரு பெரிய சிறந்த அந்த தொழில சேர்ந்த பெரிய பொற்கொல்லரையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குலத்திற்கும் சில சிறப்பாக நகைகள் இருக்கின்றன. செட்டி நாட்டில் சில நகைகள் உண்டு, செட்டி நாட்டு பெண்கள் அணிகிற சில சிறப்பான நகைகள் உண்டு. அப்படியே ஒவ்வொரு குலத்திற்கும் திருநெல்வேலி சிவகாசிக்கு போனோம் என்றால் அந்த நாடார் குல பெண்களுக்கு சில தனி நகைகள் உண்டு. இப்படி இருக்கிறது. சில மீன் பெயர்களை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே போய் அந்தந்த தொழிலாளர்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது என்ன அளவில் என்னால் எந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வேண்டிய நூல்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன.
இந்த அலுவலகத்திற்கு முதல் அடியாக வாங்கிக் கொள்வது நூல்கள் வாங்குவதற்கு என்று 2000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதற்கு கடந்த 50 ஆண்டாக நான் இந்த மொழியாராய்ச்சி செய்து வந்திருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரு உண்மைகளை கண்டேன். அவை என்னவென்றால், ஒன்று, தமிழ் உலகத்தில் முதன்முதலாக தோன்றிய மொழி. அது எப்படி எங்கே என்றால், தெற்கே மொழி போன ஒரு கண்டத்தில், தெற்கே கன்னியாகுமரி என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போது இருக்கிற நிலத்தினுடைய தென்கோடி முனை இந்த கன்னியாகுமரி. அதனால அந்த பக்கத்தில் உள்ள வட்ட மாவட்டத்திற்கு குமரி மாவட்டம் என்று பெயரிட்டிருந்தார்கள். அதற்கு தெற்கே இருப்பது இப்ப இந்து மகா சமுத்திரம் என்கிற ஒரு பெரிய வாரி, ஒரு பெருங்கடல். அந்த கடலில் ஒரு காலத்தில், அதாவது ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது. இந்து மகா சமுத்திரம் என்று, இந்தியன் ஓஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பெருங்கடல் வாரி முழுதும் ஒரு காலத்தில் நிலமாக இருந்தது. அந்த நிலத்தினுடைய தென்கோடியில தான் அந்த தமிழ் தோன்றினது. நம்முடைய முன்னோர்களும் தோன்றினார்கள். அங்கே இருந்து அவர்கள் பல காரணங்களினால பல திசையும் பரவி சென்றார்கள். அதில் தமிழ் தோன்றி வளர்ச்சி அடைந்த பிற்பாடு அவர்கள் வடக்கு நோக்கித்தான் சென்றார்கள். அதாவது பனிமலை, இமயமலை என்று சொல்லுகிற மலை திசை நோக்கி. அவர்கள் அந்த திராவிடர்கள் வடக்கே போனா 1000 ஆண்டு, ஒரு 1000 கல் தொலைவு சென்றாலே மொழியானது வேறுபடுகிறது. அதன் பிறகு வேறு சில காரணங்களும் இருக்கின்றன மொழி வேறுபடுவதற்கு. அதனால தமிழ் நாளடைவில் திராவிடம் என்கிற மொழியாக, இனமாக தெரிந்தது. அந்த மொழி தெரிவினாலே இதை பேசுகிற மக்களும் இப்போ திராவிடர் எனப்படுகிறார்கள். ஆங்கிலேயர் வந்துதான் இந்த நடுநிலைமையான ஒரு நேர்மையான முறையை, அறமுறையை நிலைநாட்டினார்கள். அதனால பொதுமக்கள் கண்டு இந்த பிரிட்டிஷ் நீதியம் பிரெஞ்சு வீதியம் என்று சொன்னார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரி ஆண்டு நேராக இந்த திருக்களை எல்லாம் கட்டி வைத்தார்கள். நாம் இப்பதான் பார்க்கிறோம் அந்த வீதிகள் எப்படி நேர இருக்கின்றனவோ அப்படி போல இந்த பிரிட்டிஷ் நீதியானது நேர்மையானது என்று கண்டு அந்த பழமொழியை தோற்றுவித்தார்கள். ஆங்கிலேயர் ஆட்சியினாலே நாம் அடிமைப்படுத்தப்பட்டு பல தவறாக கருதிக்கொண்டு அப்படி ஒரு தவறான கருத்து புகுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஆங்கிலேயன் நமக்கு மீட்பனாகத்தான் வந்தான். தென்னாட்டிலே தான் தமிழ் வாயிலாக நாம் அறிகிறோம். இந்த நாகரிகம் தமிழருடைய, இந்திய நாகரிகம் தமிழருடையது. சான்றுகளெல்லாம் பெரிய தெற்கே இருந்த நிலம் மூழ்கி விட்டது. அதற்கு மேலே இன்னொரு பெரிய கேடு என்ன செய்துவிட்டார்கள் என்றால், எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் அது சான்று காட்ட முடியாதபடி அந்த முதல் இரு கழக, அந்த தலைச்சங்கம் இடைச்சங்கம் என்கிற முதல் இரு கழக நூல்கள் அத்தனையும் அழித்து விட்டார்கள். அதனால் இப்பொழுது நாம் நூற்சான்று, இலக்கிய சான்று காட்ட முடியவில்லை. ஆனால் ஒன்று, மொழி இருக்கிறது. இந்த மொழியினாலதான் நாம் இப்போது முன்னேற முடியும். அதனாலதான் நான் இந்த 50 ஆண்டாக இதுல மூழ்கி இருந்தது. பெரிய கேடு என்னவென்றால், தமிழ் பேராசிரியர்களே இதற்கு முட்டுக்கட்டியார்கள். தமிழுக்கு 1956 நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இதே வேலைக்கு தான் அமர்த்தப்பட்டேன். இந்த சித்தம் சொற்பிறப்பு இலகரமொழி தொகுப்பிற்கு தான். இந்த சேது பிள்ளை, மீனாட்சி பிள்ளை சேர்த்து கொண்டு, தேப்பம்மி சேர்த்து கொண்டு என்னை அமர்த்தவே கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர் பலர் பரிந்துரையை பார்த்து என்னை அமர்த்தி விட்டார் முத்தையா செட்டியார். நான் சொல்லி கேட்கவில்லை என்று தந்த சட்டர்ஜியை கொண்டு வந்து என்னை மேற்பார்க்கும்படி செய்துவிட்டார். எனக்கு வழிகாட்டும்படி, ஆண்டு நடத்தும்படி. அதனால கெட்டு போனது. நான் சொன்னது, நான் தமிழர் தெற்கே தோன்றினார்கள், குமரி நாட்டிலிருந்து அவர் வடக்கிருந்து வந்தார்கள், கிரேக்க நாட்டிலிருந்து வந்தார்கள். நான் ஒரு சொல்லி தமிழ் சொல்லிருந்தால் அவர்கள் வட சொல்லுங்கிறது. இப்படி பிறகு சேது பிள்ளை என்னை வேலைக்கு விடும்படி சொல்லிவிட்டார். ஒன்றும் வேலையை செய்ய முடியவில்லை. இல்லாவிட்டால் 1961 இந்த அகரமதில் வெளிவந்திருக்கும். இந்த அகரமதில், தமிழ் அகரமதில் வந்தால் தமிழ் வளரும், தமிழன் முன்னேறுவான், ஆரிய ஏமாற்றம் அடியோடு தொலை.
இதற்கு மேலே ஒரு சிறந்த பகுதியில் என்னவென்றால் ஒவ்வொரு சொல்லுக்கும் வேறும் வரலாறும் இருக்கும். இது வேற எந்த அகர முதலையும் இதுவரை எந்த நாட்டிலும் எழுதப்படவே இல்லை. பேர் இருக்கும் சொற்பிறப்பில் அகர முதலி என்று, அது உண்மையில் அப்படி இருக்காது. பல மொழியில் உள்ள சொற்களை எல்லாம் தொகுத்து வைத்திருப்பார்கள். அதற்கு ஒப்பியல் அகர முதலி என்று பேர், கம்பேரிட்டிவ் லெக்சிகன். ஆனால் எட்டிமோலாஜிக்கல் டிக்ஷனரின்னு சொல்ல முடியாது. முதன் முறையாக இந்த அகர முதலி தான் அந்த சொற்பிறப்பியல் அகர முதலியாக வெளிவருகிறது.